friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆஃப் ஷோல்டர் டாப் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங். வீடியோ போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் இங்க பேசிக் பாடிஸ் பேட்டர்ன் டிரா பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிரா பண்ணியிருக்கேன். இவங்களோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா செஸ்ட் 32 inches, அதில் +3 ஆட் பண்ணிட்டு 35 inches. அது 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு 8.25 கிடைக்கிது. அதே மாதிரி ஹிப்புக்கு நான் +3 ஆட் பண்ணிக்கேன். ஹிப்பு 27 +3 30. ஏன்னா டாட் பிடிக்கிறனால நான் 3 inches ஆட் பண்ணியிருக்கேன். 30 divided by 4 7.5. அதே மாதிரி லென்த் 20 inches +2 inches ஆட் பண்ணிக்கிறேன் ஃபோல்ட் பண்ணியில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அப்போ உங்களுக்கு 22 கிடைக்கிது. நெக்கு 6 inches, ஷோல்டர் ஆஃப் 7. ஸோ இந்த இது வச்சு தான் நான் இங்கே பாடிஸ் பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணியிருக்கேன். இதை இப்போ ஷோல்டர் எல்லாமே ட்ரா பண்ணியிருக்கேன். நெக் வைட் 2.5 எடுத்திருக்கேன். ஷோல்டரை 7 inches எடுத்துகிட்டு ஷோல்டர் ட்ராப் 1/2 inch எடுத்திருக்கேன். அண்ட் ஆர்ம் கர்வ் எல்லாமே ட்ரா பண்ணியிருக்கேன். அண்டு இது டாட் பிடிக்கிறதுக்கு பஸ்ட் பாயிண்ட் எடுத்துகிட்டு பஸ்ட் பாயிண்ட்லேருந்து நான் லென்த்துக்கு வரைக்கும் எடுத்திருக்கேன். இங்கே 1/4 inch டாட் பிடிக்கிறதுக்கு. பாடிஸோட லென்த் நான் 16 inches எடுத்திருக்கேன். டோட்டலாக 22 inches வேணும். 16 inches தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் பேலன்ஸ் 6 inchesக்கு சர்க்குலராக கட் பண்ணி அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாடிஸ் டிராஃப்ட் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கு நம்ம இனி ஆஃப் ஷோல்டர் இது ட்ரா பண்ணலாம். ஸோ ஆஃப் ஷோல்டருக்கு நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுனா, நீங்கள் இப்போ ஃப்ரண்ட் நெக் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு ஷோல்டரோட ஆஃப் எடுத்துக்கோங்க. ஷோல்டர் ஆஃப் இங்கே ஷோல்டர் 6.5, ஷோல்டரோட ஆஃப் 3.25 inches. அண்ட் உங்களுக்கு ஸ்லீவோட டிராஃப்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆஃப் ஷோல்டர் எப்படி வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் இங்கே இவங்களோட ஸ்லீவ் டிராஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் டிராஃப்ட் லென்த் 5 inches, ஆர்ம் கர்வ் 7 inches. 7 inchஸில் நான் அதோட ஆஃப் எடுத்துகிட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அது 3.5 inches. ஸோ நம்ம இந்த இப்படி வச்சுட்டு இந்த ஆஃப் ஷோல்டரோட நம்ம ஷோல்டரோட ஆஃப் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இதை இப்படி வச்சுட்டு இங்கே சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இதோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து நமக்கு எவ்வளோ வருது பார்த்துட்டு நமக்கு இங்கேருந்து 2.25 வருது. அந்த 2.25 நம்ம இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ண ஷோல்டரோட ஆஃப் எடுத்துருக்கோம் இல்லையா, இதை 2.25 இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 2.25 எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷோல்டர்லேருந்து இந்த 2.25க்கு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி இங்கேயும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஷோல்டரோட ஆஃப் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஷோல்டரோட ஆஃப் எடுத்ததுக்கு நெக்கு கிட்ட நம்ம இங்கே டாட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் இதோட ஆஃப் எடுத்துக்கோங்க. இதோட ஆஃப் 4.5. ஸோ இதோட ஃபுல் நமக்கு 4.5. ஆஃப் 2 டிவைட் பண்ணும்போது 2.25 கிடைக்கும். ஸோ அந்த 2.25 மார்க் பண்ணிவிட்டு இங்கே நம்ம 1/4 inch இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 inch மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இதை ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் டு ஷோல்டர் இதை அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு 2.25 inch இருக்குது. இங்கே உங்களுக்கு நெக்கு டீப் எவ்வளோ வேணும் பார்த்துக்கோங்க. நெக்கோட டீப் நான் இங்கே 6 inches எடுக்கிறேன். ஸோ 6 inches இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம இங்கே ஆஃப் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஆஃப்லேருந்து இந்த 6 inchesக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே நமக்கு எவ்வளோ கிடைக்கிது 2.25. அந்த 2.25 நம்ம இங்கே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதான் இந்த பெல்ட் பார்ட் வருது. ஸோ 2.25 நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு நம்ம இனி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் கர்வாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம இந்த 2.25 ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டுக்குள்ளே
இந்த ஆஃப் ஷோல்டர் வந்து நமக்கு கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக்குக்கு இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பேக்கு நீங்கள் வந்து ஆஃப் ஷோல்டரோட ஆஃப் எடுத்துக்கோங்க 3.25 இன்ச்சஸ். அண்ட் இதே மாதிரி ஸ்லீவ் வச்சுட்டு நீங்கள் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் நம்ம இப்படி பார்த்துட்டு அண்ட் இதோட சென்டர் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே 2.25 கரெக்டாக கிடைக்கிது. இந்த 2.25 நீங்கள் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் இங்கேயும் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த லைன் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதோட ஆஃப் நம்ம எடுத்துக்கலாம். இதோட ஆஃப் வந்து 2.25. இந்த 2.25லேருந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்படியே கனெக்ட் பண்ணிடலாம். அண்ட் பேக் வந்து உங்களுக்கு நெக்கு வந்து டீப் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பேக் வந்து நான் ஃப்ரண்ட் நம்ம 6 எடுத்துருக்கோம். பேக் உங்களுக்கு 5 வேணால் 5 எடுத்துக்கோங்க, இல்லை 7 வேணால் 7 எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து பேக்கு 6 இன்ச்சஸே தான் நான் எடுக்கிறேன். அண்ட் இந்த லைன் கனெக்ட் பண்ணிடலாம். அண்ட் இங்கே வந்து நமக்கு 2.25 வந்து இருக்குது. ஸோ அந்த 2.25 நீங்கள் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டே கால் வந்து நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிடலாம். இது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்குள்ளே பெல்ட்டு கிடச்சி இதை நம்ம அப்படியே வேறு ஷீட்டில் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ட்ரேஸ் பண்ணிவிட்டு தென் நம்ம வந்து பாடி ஸ்பாட் வந்து கட் பண்ணிடலாம். பேக்கு ஃப்ரண்ட் வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இதில் வந்து வேறு ஒரு ஷீட்டில் அப்படியே நான் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ட்ரேஸிங் இவ்வளோ வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணிடுறேன். அண்ட் 1/4 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த 1/4 இன்ச்சில் வந்து ஆட் பண்ணதில் தான் வந்து நம்ம இனி கட் பண்ண போகிறோம். இதை வந்து ஃப்ரண்ட் நோட் பண்ணிக்கோங்க. பேக் நம்ம இந்த பீஸ் வந்து கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்கள் அந்த 1/4 இன்ச் நம்ம சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல அதில் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணியாச்சு. இது வந்து நமக்கு வந்து நெக் பார்ட்டு, இது வந்து ஷோல்டர் பார்ட்டு. ஸோ இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் பார்ட்டும் நெக் பார்ட்டும் நம்ம வந்து இது கட் பண்ணக்கப்புறம் இது ரெண்டும் இனி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 2 பீஸும் நம்ம வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி ஜாயின் பண்ணி இது நீங்கள் வந்து இப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபோல்ட் பண்ணக்கப்புறம் நம்ம இது வந்து ஜாயின் பண்ணிடலாம். இது ஜாயின் பண்ணக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பாடி ஸ்பாட் வந்து கட் பண்ணுறோம். அப்படியே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறோம். பாடி ஸ்பாட் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பாடிஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணிடுவோம். அண்ட் பேக் பார்ட்டு நீ கட் பண்ணிக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட்டு நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணுறது வந்து இப்படியும் வந்து உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து இப்படி வரும். அண்ட் இந்த பார்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸோ பார்ட் ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸ்டிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டு பேக்கு இப்படி வந்து நம்ம ஜாயின் பண்ணக்கப்புறம் இப்படி ஜாயின் பண்ணக்கப்புறம் நம்ம இந்த பீஸ் வச்சோன்னே இப்படி நீங்கள் வந்து இந்த பீஸ் வந்து இப்படி தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். இது வந்து இப்படி வரும். ஸோ நமக்கு இங்கே இருக்க பேலன்ஸ் பார்ட் வந்து ஷோல்டரில் ஆஃப் ஷோல்டரில் இப்படி இருக்கும். இது நம்ம இனி வந்து இது அப்படியே கிளாத்தில் வந்து ட்ரேஸ் பண்ணலாம். ட்ரேஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இது வந்து ஒரு பீஸ் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து நம்ம வந்து 2 பீசஸ் வேணும் நமக்கு. அண்ட் இந்த பீஸ் வந்து நம்ம கட் பண்ணும்போது நீங்கள் ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணாதீங்க, கிராஸ் பீஸ் கட் பண்ணுங்கள். நம்ம கிளாத்தில் வந்து இப்படி க்ராஸாக வச்சுட்டு நம்ம கட் பண்ணுறோம். அண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து 2 பீசஸ் வேணும். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து கிளாத்தில் வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் நம்ம எக்ஸாக்டாக ஏற்கனவே நம்ம 1/4 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், நம்ம எக்ஸாக்டாக கட் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து நீங்கள் வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கீங்க. ஸோ பாடிஸ்க்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும், 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சஸ் வேணுமா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். பாக்கியெல்லாம் நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். பீசஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து 1 இன்ச் வந்து பாடிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே வந்து 1/4 இன்ச் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணியிருக்கேன். அண்டு நோட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டுக்கு டாட் எல்லாமே வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பீஸ் வந்து நமக்கு இது வந்து ஒரு சைடு உள்ள பீஸ் தான். ஸோ நான் வந்து இது ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பீசஸ் வந்து எடுத்திருக்கேன். இது க்ராஸில் கட் பண்ணியாச்சு. அண்ட் அதே மாதிரி நான் வந்து ஒரு க்ராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். நமக்கு இந்த ஆர்ம் கர்வ் வந்து ஃபினிஷ் பண்ணணும், அதனால் க்ராஸ் பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இனி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது 2 ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து இங்கே கர்வாக இருக்குது. இந்த பார்ட் வந்து கீழே பாட்டு, இது மேலே பாட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கீழே பாட்டு வந்து 2 பீஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அண்ட் அதே மாதிரி இதுவும் நம்ம சைட்ஸு ஜாயின் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்கள் சைட்ஸும் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. மெஷர்மெண்ட்டெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மார்க்கிங்லேயே வந்து நம்ம வந்து சைட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சைட்ஸும் இந்த கீழே பாட்டு வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 பார்ட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாட்டம் பார்ட் தான் நம்ம ஜாயின் பண்ணோம். ஸோ வந்து இங்கே பின் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 2 பீஸும் மேட்ச் பண்ணி பின் பண்ணியிருக்கேன். இனி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ சென்டர்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க, ஃப்ரண்ட்லேருந்து. ஸோ இங்கே வந்து நமக்கு கொஞ்சம் வி மாதிரி வருது, அதனால் சென்டர்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ 2 கரெக்டாக மேட்ச் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ரேஞ்ச் நம்ம சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த சீம் அலவன்ஸ் வச்சு மேட்ச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அதே மாதிரி கரெக்டாக மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோ. ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து இங்கெல்லாம் நாச்சஸ் போட்டுக்கலாம். எல்லாமே நாச்சஸ் போட்டுக்கலாம். நாச்சஸ் போட்டுட்டு நீங்கள் இங்கே இப்படியே இதை வந்து திருப்பிக்கலாம். திருப்பும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு சைடு மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுறோம், இன்னொன்று சைடு வந்து பாடிஸோடு அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். சரி, நீ வந்து நம்ம இந்த வந்து இந்த ஸ்டிச் டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம அப்படியே டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஃபோல்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். டாப் ஸ்டிச் போட்டுட்டு நான் வந்து இந்த பீஸ் வந்து திருப்பினாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இங்கே வந்து வி மாதிரி கிடைக்கும். அண்ட் இந்த பார்ட் வந்து இப்படி கிடைக்கும். நமக்கு இந்த 2 பார்ட் இப்படி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாடிஸ் பார்ட் எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இப்படி பின் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆர்ம் கர்வ் வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஆர்ம் கர்வ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணி நம்ம அந்த டாட்டு எல்லாமே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு ஆர்ம் கர்வ் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். நான் செப்பரேட்டாக தான் ஃபினிஷ் பண்ணுறேன்.
ஸோ வந்து நம்ம இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஆர்ம் கர்வ் வந்து கிராஸ் பீஸ் வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்படியே வந்து ஆர்ம் கர்வ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். நாட்சஸ் போட்டுக்கோங்க. நாட்சஸ் போட்டுட்டு டாப் ஸ்டிச் போட்டுடலாம். போட்டு ஸ்டாப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த 2 ஃபோல்ட் பண்ணி வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் வந்து இப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஆர்ம் கர்வ் ஃபினிஷ் பண்ணிடலாம். எல்லா சைடுமே வந்து நம்ம இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிடலாம். கிராஸ் பீஸில் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். 2 சைடு கிராஸ் பீஸ் வச்சு இது முடிச்சக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணி அண்ட் டாட்டும் பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்ட் வந்து சென்டர் எடுத்துகிட்டு இங்கே இப்படியே மேட்ச் பண்ணி நீங்கள் இந்த சென்டர் மேட்ச் பண்ணி இந்த ஆர்ம் கர்வ் வரைக்கும் எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு நம்ம வந்து அது வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக எங்கே ஆர்ம் கர்வ் எண்ட் ஆகுதோ அங்கே வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே எண்ட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி பேக் சைடு வச்சுட்டு பேக் பார்ட்டு வந்து பேக் பார்ட் எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து வச்சுட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்டர்லேருந்து வச்சுட்டு நம்ம இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். எங்கே எண்ட் ஆகுது பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே எண்ட். அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கேருந்து பார்த்துட்டு நம்ம வந்து இதை மேட்ச் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கலாம். இது மார்க் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை இப்படியே வச்சுட்டு இந்த 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 இடத்துல மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை 2 கரெக்டாக வச்சுட்டு நம்ம இப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடும் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம மார்க் பண்ண இடத்துல ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணக்கறப்ப இதை திருப்பிடல. அப்படியே இங்கே வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த மார்க்கிங் கிட்ட கட் பண்ணிடுங்க. நீங்கள் எங்கே ஸ்டிச் போட்டிருக்கீங்களோ அங்கே கரெக்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே நம்ம வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு திருப்பிடலாம். திருப்பும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் பக்கம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஃபினிஷிங் வந்துடும். நம்ம வந்து இப்படியே திருப்பிடலாம். திருப்பியாச்சு. திருப்பினக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஃபினிஷிங் வந்துருச்சு. இந்த 2 சைடுமே ஃபினிஷிங் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேக் இது வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து இப்படி வச்சுட்டு 2 கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இந்த இது பார்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. 2மே ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணக்கப்புறம் நம்ம இது வந்து இனி ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ ரைட் சைடில் இருக்குது. இந்த பீஸ் வந்து நம்ம பேக் சைடில் வைக்கிறோம். பேக் சைடில் வச்சு சென்டர்லேருந்து நீங்கள் இப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. சென்டர்லேருந்து நம்ம இந்த ஆர்ம் கர்வ் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே இப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் சுற்றியுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். சென்டர் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கேன். மேட்ச் பண்ணிவிட்டு இதை வச்சு கரெக்டாக மேட்ச் பண்ணிக்குவாங்க. மேட்ச் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து இது வந்து பேக் சைடில் தான் வச்சுருக்கிறேன்.
நம்ம வந்து இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இது கரெக்டாக வந்து நம்ம வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அந்த ஆர்ம் கர்வ் கிட்ட கரெக்டாக இது வந்து ஃபினிஷ் ஆகுது, எண்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இந்த ஆர்ம் கர்வ் கிட்ட நம்ம இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த சைடு வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி அண்ட் அகெயின் பேக் சைடு அதே மாதிரி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். கரெக்டாக ஆர்ம் கர்வ் கிட்ட நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் சைடு இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடலாம். பேக் சைடு நீங்கள் சென்டர்லேருந்து வந்து ஆரம்பிச்சுக்கோங்க. சென்டர்லேருந்து ஆரம்பித்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே ஃபுல்லாக நம்ம கரெக்டாக இங்கே வந்து நாச் வந்து இந்த பார்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு. நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு நாச்சஸ் இங்கே போட்டுக்கோங்க. நாச்சஸ் போட்டுட்டு நம்ம இந்த பார்ட் இப்படியே திருப்பிடலாம். திருப்பிட்டோன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் ஷோல்டர் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணிடலாம். இது வந்து ஓவர்லாக் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே அப்படியே ஒரு டாப் ஸ்டிச் வந்து நம்ம போட்டலாம். இது ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் நான் வந்து இங்கே வந்து சர்க்குலர் பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்குலர் பீஸ் வந்து கீழே வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இந்த பார்ட் வந்து நம்ம இனி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இங்கே இந்த கீழே பார்ட்டு வந்து பாட்டம் பார்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். கீழே சர்க்குலர் பீஸ் அட்டாச் பண்ணியாச்சு அண்ட் இங்கேயும் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நமக்கு இப்போ பியூட்டிஃபுல்லான ஆஃப் ஷோல்டர் டாப் கிடச்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.